துண்டு துண்டான இஸ்ரேல் வீரர்களுடைய உடல்கள் ஹிஸ்புல்லா அனுப்பிச்சிருக்கக்கூடிய வீடியோக்கள்ல என்ன இருக்குது? கருகி சாம்பலான அமெரிக்காவினுடைய விமானத்துடைய காட்சி. ஒரு தாத்தாவினுடைய வீடியோ இன்னைக்கு ஈரான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா என்ன சொல்லியிருக்கிறாரு? அது மட்டும் இல்லாம நெத்தன்யாவுடைய நெஞ்சே இன்னைக்கு வெடிச்சு போயிருச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்தியாவில் 200 கோடி லிட்டர் இன்னைக்கு கச்சா எண்ணெயை ரிஃபைனரி பண்ணி தயாரிக்கிற நிறுவனம் எது? இதனால இந்தியாவுக்கு பிரயோஜனம் ஏற்பட்டிருக்கா? இப்படி பல்வேறுபட்ட தகவல்கள் தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோட கரண்ட்ல இருக்கக்கூடிய கலை நிலவரங்களோடு இன்ஷால்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்கள் அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. கிட்டத்தட்ட இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய வீடியோ. இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவை நம்ம சொல்றோம், இன்னொரு தகவல் சொல்லிக்கிறோம், வீடியோவை நம்ம காட்டணும் தான் முயற்சி செய்யறோம். ஏற்கனவே மன்சூர் ஒரு முறை பேசியிருந்தாரு, யூடியூப் மாமா அப்படி வீடியோ கட் பண்ணாரா அப்படின்னு. அது மாதிரி கட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரியான காட்சியெல்லாம் காட்டணும், மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு ஆசைப்படுறோம். காட்ட முடியல, ஆனால் இதில் காட்டப்படலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில். முதல்ல போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் ஒரு காட்சியை காட்டுறாங்க. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினுடைய அந்த உடல் ஷேப் மாதிரி இருக்கும். அதை ரெட் கலரில் அப்படியே ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கு மேலே அரபியில் என்னமோ ஒன்று டைப் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரைபேட் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி கிடக்குது இது. அதுக்கப்புறம் அதே தூரத்தை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரைபேட் இருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி காய போட்டிருக்க கயிறு மாதிரி இருக்குது. அதை அவங்க காட்டுறாங்க. இந்த வீடியோக்களில் என்ன தகவல் பரவலாக சொல்லப்படுதுன்னு சொன்னால், இஸ்ரேலுடைய வீரர்களுடைய உடல்கள் துண்டு துண்டாயிருச்சா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பரவலாக பேசப்படுதுங்க. ஆனால் உண்மையிலே பார்க்குறப்ப ஹிஸ்புல்லா அதை சொல்லலை. என்னன்னா இது, இவங்க இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களுடைய உடைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆராயறதுக்காக வச்சிருந்த அந்த கேமரா மாதிரி ஒரு ரேடார் மாதிரி அமைப்புகள் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இராணுவ உபகரணங்கள், ஏன்னா இராணுவத்தில் அவங்க எப்படின்னா பயன்படுத்துகிறாங்க நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா அவங்க பயன்படுத்துகிறத ஐஏஏ போய் பார்க்க முடியல. அணு ஆயுத பரவல் தடுப்பு அமைப்புன்னு சொல்கிற ஐநாவினுடைய அமைப்பு உள்ளே போய் பார்க்கறதுக்கு இஸ்ரேலுக்குள்ள அனுமதிக்கலையே. அப்போ நம்ம வீடியோவை பார்த்து முழுவதுமாக சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இந்த வீடியோக்கள் அந்த இராணுவத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியலை. இந்த வீடியோக்கள்லாம் காட்டுறாங்க. இதில் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களுடைய உடல்கள் துண்டு துண்டாகலை. ஆனால் இன்னொன்று, துண்டை காணான் துணியை காணான்னு ஓடி இருக்கிறாங்க. வாங்கின அடியில் மரண அடி போல விட்டுட்டு எல்லாத்தையும் ஓடி இருக்கிறாங்க. இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேசிபி 3 ஜேசிபி இருக்கு. முதல்ல ஒரு ஜேசிபியில் போய் ஹிஸ்புல்லாவுடைய வீரர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அடுத்து ஒரு ஜேசிபியில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்குது. அந்த டப்பா அப்படியே தான் கையில் எடுத்து ரெட் கலரில் இருக்க அந்த டப்பா, அந்த டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த டப்பாவை, அந்த டப்பாக்குள்ளே இருக்கிற ஒரு டப்பா டின்னு மாதிரி இருக்குது. அந்த டின்னு எடுத்து ஃபோட்டோ காட்டுறாரு. தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஜேசிபி ஃபோட்டோ காட்டப்படுது. இந்த டப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூ பாலிஷா. கொள்ளையில் உருவாங்களா? எதுக்குடா ஷூ பாலிஷ் எடுத்துகிட்டு வந்தீங்க? அதை கலக்கி குடிச்சா, ஷூ பாலிஷை தண்ணியில் கலக்கி குடிச்சா தூக்கம் வரும், நம்ம துக்கப்படாமல் இருக்கலாம், தைரியம் ஒரு வீரம் வரும்னு நெத்தனியா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பான் போல. அதனால இந்த ஷூ பாலிஷ் எல்லாம் எடுத்துட்டு ஷூ மேலேயே வச்சு தலையிலேயே வச்சு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடி வாங்கி துண்டு துண்டாக இல்லாமல், அவங்க துண்டு துண்டான்னு சொல்கிறாங்களே அந்த செய்தியை சொல்கிறேன், துண்டு துண்டாகலை. ஆனால் துண்டை காணா துணியை காணான்னு இன்னைக்கு ஓடியே போயிருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்து மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கிடையில் இன்னொரு சம்பவம் தாங்க ரொம்ப சந்தோஷத்துக்குரியது. என்னன்னா, அதாவது ஈரானுடைய தெற்கு பகுதியில் விழுந்த அந்த F-15 விமானம் தாக்கப்பட்டுச்சு. தாக்கப்பட்டப்ப 2 விமானி விழுந்தாங்க. அதை நேற்று ஒரு விமானியை இப்போ எடுத்துட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிக்கிறப்ப நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த பசீஜங்கிற அந்த படை, அந்த ஊர்காவல் படையெல்லாம் ஓடுறாங்க. எப்படின்னா இந்த அளவுக்குன்னா தெரிச்சு போய் அவனை எப்படியாவது பிடிச்சிடணும்டா, இந்த அமெரிக்கா பயலுகளை விடவே கூடாது அப்படின்னு ஓடுறாங்க. இவங்க என்ன சொன்னீங்க? என்னடா சொன்னீங்க? நீ ரிஜிம் சேஞ்சு, மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க, ஆத்தத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் மக்கள் கோபத்தில் இருந்தாங்க, ஆத்திரத்தில் இருந்தாங்க.
அவங்க ஆட்சி மேலே அவங்களுக்கு குறைபாடு இருந்தது உண்மை, அது யாரும் மறுக்க முடியாது, இல்லை நம்ம பொய்யானத்தோட சொல்ல முடியாது. ஆனால் அவங்க உள்நாட்டு அரசியல் ஆயத்துல்லால் கமேனியையும் மற்ற ஆள்களையும் எதிர்த்ததை விட அமெரிக்காவை கூடுதலாக எதிர்த்திருக்கிறாங்கிறது தான் இந்த செய்தியை பார்க்கும்போது புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்படி வந்திருக்க வீடியோக்குள்ள ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இவங்க அந்த விமானியை வந்து காப்பாற்றி கூட்டு போகிறப்ப இந்த தாத்தா வந்து சுட்டுருக்கிறார். இவர் தைரியமாக வந்து பாருங்கள், ஒரு தொப்பியை போட்டு எந்த முகத்தை எதையுமே மறைக்கலை, கன்னோட வந்து நான் வந்து அந்த ஹெலிகாப்டரை சுட்டேன், நான் தான் சுட்டேன், என் ஒய்ஃபோட வேணான்னு சொன்னா, ஏய் சுமாரி அவனை சுட்டேன், காலி பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லி நான் தான் சுட்டேன் அப்படின்னு அந்த தாத்தா இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பேட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விமானியை காப்பாற்றுறதுக்கு 244 அட கிறுக்கு பயலுகளா, நீ என்னத்தை சொல்லிட்டா உள்ளே வந்தீங்க, யுரேனியத்தை எடுக்க போகிறேன், நீங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு 244 நாங்கள் ஒரு இதை எடுத்துகிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு இங்கே விமானியை காப்பாற்றிட்டோம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த பொட்டனையை சேர்த்து அடித்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு அடியை போட்டு டேய் $386 மில்லியன் செலவாயிருக்கா இதுக்கு முட்டாப்பேலுலா அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்லாம் தந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அசிங்கப்பட்ட ஒரு அசிங்கத்தை அவங்க இன்னைக்கு ஈரான்ல சந்திச்சிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. ஈரான் தொடர்ந்து விட்டாங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஹைஃபா அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹசாரா டஸ் அப் இண்டஸ்ட்ரியல் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கான். ஹைஃபாவை பொறுத்த மாத்திர மிகப்பெரிய ஹப்புங்க, டெல்லவினுடைய மிகப்பெரிய ஹப். இது எப்படி சொல்றாங்கன்னா எக்கனாமிக் ஹார்ட், அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க நெத்தன்யாவுடைய ஹார்ட் மாதிரி. அந்த ஹார்ட்டில் போய் அடிச்சு அந்த ஹார்ட் வெடிச்சு செதறனா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு அடி. ஹைஃபாவில் இருக்கக்கூடிய வீடியோவை அப்படியே இந்த ட்ரோனில் எடுத்த காட்சிகள், இந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொன்றும் காசாவாசிகள் எப்படி கஷ்டப்பட்டாங்க. 90% பில்டிங்லாம் டிஸ்ட்ராய்டு பண்ணப்பட்டிருக்குங்க. இல்லை அது மக்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான காட்சிகள் ஹைஃபாவில் இன்னைக்கு எடுக்கப்பட்ட அந்த ட்ரோன் காட்சிகள்லாம் எப்படி இருக்குன்னா காசாவை நினைவுபடுத்துது. பல பேர் பேசுகிறாங்க, நம்மளுக்கும் காசாவை தான் நினைவுபடுத்துது. ஹைஃபாவில் இப்படிப்பட்ட ஒரு அடி, அது பல இடங்கள் இருக்குது. ஹைஃபாவை பொறுத்த மாத்திர துறைமுகம் இருக்குது, அங்கே தான் வந்து அவங்களுடைய தொழிற்சாலைகள், ட்ரோன் தொழிற்சாலைகள் இருக்குது, R&D பண்ணுற இடம் இருக்குது. இது மாதிரி பெரிய ஒரு ஹப்பு. இந்த ஹைஃபாவில் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கக்கூடிய செய்திகளை எப்படி இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல் சொல்கிறாங்கன்னா, நம்ம சொல்றது இல்லை, இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல் எப்படி சொல்றாங்கன்னா அங்கே ஒரு மலையே பொழிஞ்சிச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஹைஃபாவில் ஒரு அடி விழுந்திருக்கு. விழுந்தா நம்மளால் என்ன பண்ணுவான், உடனே இவங்க 2 பேர் வந்து ஒரு செய்தி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நானும் யார், இந்த நானுங்கிறது யாருன்னா இந்த வெள்ளைக்குரங்கு ட்ரம்ப், இன்னொன்று யாருன்னா சைல்டு கில்லர் நெத்தன்யாவு. அவங்க நானும் நெத்தன்யாவும் எப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் சொல்கிறான் அண்ணனும் தம்பி மாதிரி, அதை வேற மாதிரி போட்டிருந்தான், நம்ம அதை சொல்ல முடியாது. இப்படி ஒரு நாங்கள் நெகமும் சதையுமா இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் என்ன வருதுன்னு சொன்னால், ஈரானுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய கலீபாஃப் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், டே நீ வந்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பொறுப்பில்லாத ஒரு போக்கிரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அது மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இது பாய், இது ஒரு செய்தியா பாய் நீங்கள் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா காலிபாஃபுக்கு என்ன மாதிரியான விலை நிர்ணயம் செஞ்சாங்கன்னா, அவருடைய தலைக்கு விலை நிர்ணயம் செஞ்சாங்க. அவர் கொல்லப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட, தன்னை வந்து குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்து கூட இப்படிப்பட்ட வார்த்தையை துணிச்சலாக பேசுகிறத மக்கள் பல பேர் பாராட்டுறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை போன்று யாருக்கும் பயப்படாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து கலிபாஃப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எங்கள் நகரத்தில் நீ தாக்குன்னு சொன்னா, எங்கள் உள்கட்டமைப்பை நீ தாக்குன்னு சொன்னா நான் விட மாட்டோம், தொடர்ந்து அடிப்போம், எங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களை நரகமாக்குறதுக்கு நீ முயற்சி செய்வேன் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் நாங்கள் இப்படி ஆக்குவோம், எச்சரிக்கையாக இருந்துக்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு காலிபாஃப் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த வெள்ளைக்குரங்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கு, நாளை செவ்வாய்க்கிழமை நான் 8 மணிக்குள்ள நான் ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த அறிவிப்பு கடந்த காலங்களில் இருந்த அறிவிப்பு மாதிரி தெரில. ஏன்னு சொன்னால் இதற்கு எதிர்வினை, ஈரான்லேருந்து வரக்கூடிய எதிர்வினை என்னவா இருக்குன்னு சொன்னால், நீ உள்கட்டமைப்பை தாக்குனா பயங்கரமாக மறுபடியும் தாக்குவோன்னு சொல்லி அவங்களுடைய ரியாக்ஷன் அதிகமாக இருக்குது. அதனால் நாளை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இறைவன் காப்பாற்றணும், என்ன எல்லாத்தையும் இந்த சைத்தான் என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியலை அப்படிங்கிறது தான் உலகத்தளவில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய செய்திகளில் ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில் உலகத்து அளவில் இந்தியாவினுடைய ரெஃபனரியை பற்றி ஒரு செய்தி பரவலாக பேசப்படுதுங்க. உண்மையிலேயே இந்த செய்தியை நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். உண்மையில பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த செய்தியை நீங்கள் கவனிங்க. அதாவது சர்வதேச அளவில்
இன்னைக்கு ரெஃபனரி நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க, கச்சா எண்ணெயை ஷக் பண்ணி எடுக்கிறத நான் சொல்லலை. கச்சா எண்ணெய் எடுத்து ரெஃபனரி பண்ணி அதை சுத்திகரிப்பு பண்ணி அது லாபம் ஈற்ற இந்தியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை இன்னைக்கு உலகத்து அளவில் பேசு பொருளாக வச்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஜாம்நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாம்நகர் குஜராத். யாருடைய நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லும் போதே ரிலையன்ஸினுடைய நிறுவனம் 1999 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனத்தில் ரெஃபனரி, நான் சொல்கிறத மறுபடியும் கவனிங்க, ரெஃபனரி பண்ணி அதாவது ஆயிலை சுத்திகரிப்பு பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதில் நிறைய பொருளாதாரத்தை அதாவது ரெவன்யூ ஈட்ட முடியும். அப்படிப்பட்ட அந்த ரெஃபனரி நிறுவனம் யாருடைய கையில் இருக்கா? ரிலையன்ஸுடைய கையில் இருக்குதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.24 மில்லியன் கச்சா எண்ணெய் பீப்பாய், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 கோடி லிட்டர் கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ணுறாங்களா? அப்படின்னா எப்படி பிளாஸ்டிக் கவர்லாம் ரேட் ஏறுது? இன்றைக்கி சாதாரணமாக தொழில் செய்யக்கூடியவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன பெட்டி கடைகளுக்கு போனீங்கன்னா மிளகு ஜீரா பாக்கெட்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த பிபி கவர்னு சொல்லுவாங்க. 3க்கு 4, 4க்கு 6, 5க்கு 7 இப்படிலாம் பிபி கவர் சொல்லுவாங்க. சாம்பார் கவர்னு சொல்லுவாங்க, பிரியாணி சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட 100 ரூபா 150 ரூபா கிலோக்கு ஏறி இருக்குது. எப்படி ஏறிச்சு? இந்தியா தான் நம்பர் 1 இருக்குதான். நம்பர் 1 இருந்தால் விலை கம்மியாக கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோமா இல்லையா? அதை அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியுமா இல்லையா? அதான் கவனிக்கிறோம். நீங்கள் சொன்னோம்னா இது தனியார் நிறுவனம் தானே, இது எப்படிப்பா அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு யாராவது நினைக்கலாம். சங்கி கூட பேசுகிறான். டே சங்கி, உனக்கு சேர்த்து தான் சொல்கிறோம். நீ தான் பெட்ரோல் போடுற, நீனு கவர் வாங்குற, பிளாஸ்டிக் சார்ந்த எல்லா பொருட்களும் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. இந்த விலையை கட்டுப்படுத்துகிற இடத்துல இந்தியா இருக்குது. அப்படி செய்ய முடியும். அப்படி பல ஆக்ட் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறதான் இன்னைக்கு பல தகவல் சொல்றாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தகவல் சொல்றதா இருந்தா, ரைட் டு ஃபேர் காம்பேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்யூஷன் 2013, அதாவது லேண்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு காம்ப்ரமைசன் பண்ணி தொகையை கொடுக்கறது இந்த ஆக்ட் இருக்குது. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க. ரோட்டில் போகிறோம், பள்ளிவாசல் இருந்தால், சர்ச் இருந்தால், கோயில் இருந்தால் எடுத்துக்குவோம். பாதை சாரிகளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, பாதை சாரிகள் தான் முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு மார்க்கெட் வேல்யூ, கவர்மெண்ட் ஏதோ ஒரு வேல்யூ வச்சிருக்கு, அந்த மார்க்கெட் வேல்யூ போட்டு காசு கொடுக்குறாங்களா இல்லையா? அது மாதிரி இந்த விஷயத்திலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்ட் எல்லாம் எப்படி இருக்குதோ அது மாதிரி ரிலையன்ஸ் ரெஃபனரி நேஷனலைசேஷன் லா அப்படின்னு ஒன்று கொண்டு வர முடியும். இது பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதலோடு செய்ய முடியும். அதே மாதிரி அதற்கான தொகையை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ நம்மளும் அதான் கேள்வி கேட்குறோம். ஒரு சட்டத்தை ஏற்றதுக்காக எவ்வளோ மிருகத்தனமாக சட்டத்தை ஏற்றினீங்க. சிஏஏ கொண்டு வந்தீங்களா இல்லையா 2019 டிசம்பரில்? அப்போ எவ்வளோ ஆர்வம்டா காட்டினீங்க. இதே மாதிரி வக்பு சட்டத்துக்கு எவ்வளோ ஆர்வம் காட்டினீங்க. இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்களே. இந்த கவர்லாம் பயன்படுத்துறது யாரு? இந்த கச்சா எண்ணெய் பீப்பாய், இந்த கவரு இதெல்லாம் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்றாட மக்கள் பயன்படுத்துகிற பொருள். சாதாரணமாக இன்னைக்கு வலிய கடையில் போனீங்கன்னா அட்டை போட்டு விற்பாங்க, மிளகு சீரகம் அப்படின்னு. அதில் பார்த்துருப்பீங்க பிபி கவரு, சாம்பார் கவரு, பிரியாணி சீட்டு, பிளாஸ்டிக் பொருள். இது மாதிரி எல்லா பிளாஸ்டிக் பொருள் ரேட் ஏறிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏன் இப்படி செய்ய முடியாது அப்படின்னு மக்களுடைய கேள்வியாக இருக்குது. எப்பா அது தனியார் நிறுவனம், அவன் 1999 உருவாக்குனா, இதை எப்படிப்பா நியாயம் அப்படின்னு சங்கி சரிவர் பேச வருவீங்க. சரி, அப்படியாவது வச்சுக்கோங்கடா. அப்படி இருந்தால் கூட இதை கண்ட்ரோல் பண்ணலாம்ல. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில சட்டத்தை போடலாமா? அது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணலாம். இவங்க இங்கே தயாரிக்கிற இந்த ரெஃபனரி கச்சா எண்ணெய் ஒரு நாளைக்கு 200 கோடி லிட்டரில் 25% எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். பாவிகளா, எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணால் இங்கே எவ்வளோ மக்கள் பயன்படுவாங்க, எவ்வளோ விலை கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும். டே சங்கி, உனக்கும் சேர்த்துதான்டா சொல்கிறேன், உனக்கும் கம்மியாக கிடைக்கும். எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் கோட்டா உருவாக்கலாம், டொமஸ்டிக் சப்ளையை நீங்கள் கட்டாயப்படுத்துங்க. அதே மாதிரி டேக்ஸ், விண்டால் ஃபால் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் இருக்கான், அந்த டேக்ஸை போடலாம். அந்த டேக்ஸ் என்னன்னா, அது மாதிரி இந்தியாவில் ஒரு டேக்ஸ் இருக்கா, எஸ்ஏ ஈடின்னு சொல்கிறாங்க. அந்த டேக்ஸ் போட்டால் இவங்க சம்பாதிக்கிறதுல எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டு அதை கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படியாவது எடுத்து அதை மக்களுக்கு பயன் பண்ணுற மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அதை எதையுமே செய்ய மாட்டாங்க. ஏழை தாயினுடைய மகன் ஏழைகளுக்கு பாடுபடுறவராக இருக்கிறாரா? என்ன இது, ஏழை தானே கஷ்டப்படுறாங்க. என்னைக்கா ஏழை தாயுடைய மகன் 56 இன்ச்சு மார்பு கொண்ட எங்கள் நாட்டினுடைய பிரதமர் ஏழைகளை பற்றி எதுவுமே கண்டுக்கலையே. மணிப்பூர் 10 எரியுதுங்க. சகோதரி கற்பழிக்கப்பட்டு அவங்க குடும்பம்லாம் பைத்தியம் முடிச்சமாக ஆயிடுச்சான். பிபிசியில் ஆர்டிக்கல் வந்திருக்கு. நம்மால் எங்கே போனார்? ஆனந்தமாணி கல்யாணத்தில் போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தார். 10 எரியுது மணிப்பூர். ஏழை தாயின் மகன் செய்கிற வேலையாயுது. இப்படிப்பட்ட ஒரு ரிலையன்ஸுக்கு அதை ஒரு நேஷனலைசேஷன் லாவுக்கு கீழே கொண்டு வருவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மாட்டாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மைகளில் ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு வீடியோக்களுடைய கடைசி பகுதியிலும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். அப்படி சொல்லப்படுற கண்ணீர் கதைகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, இன்னும் சொல்வதாக இருந்தால் படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய வெட்க உணர்வு ஏற்பட்ட ஒரு சம்பவங்க. தராஜ் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஆகஸ்ட் 25, 2024 நடந்த சம்பவம்.
ரத்துஜா, நுசைபா, சுமையா அபு அஜ்வா அப்படின்னு 3 பேர். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இவங்க 3 பேரும் ஒரு பள்ளிவாசலில், பள்ளிக்கூடம், பள்ளிவாசல் எல்லாமே அங்கே ஒன்று தாங்க. அந்த இடத்துல இவங்க தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்க சமயத்தில் நைட்டில் வந்து ஒரு குண்டு போடுறான். இந்த தாய் சொல்கிறாங்க, எப்படின்னா நான் படுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த குண்டு, அவங்க சொல்கிறத பார்த்தா அந்த குண்டு எப்படின்னா தம்புடு பாம்புன்னு சொன்னாங்க, ஊமை குண்டுன்னு போட்டாங்களாம். அந்த குண்டா இருக்கலான்னு பல பேர் பேசிக்கிறாங்க. அந்த குண்டு மேல் தளத்துலேருந்து அப்படியே கீழே போய் சொருகுச்சு. வெடிச்ச உடனே நான் வந்து நியாய தீர்ப்புனாலே வந்துருச்சுன்னு நினச்சேன், மறுமையே வந்துருச்சுன்னு நான் நினச்சேன். என் 2 பொம்பளை குழந்தைகளையும் தேடி போனேன். ரத்துஜா அந்த 14 வயசு குழந்தை அந்த சக்கராத்து கால்வாங்கல்ல, அப்படியே மரண தருவாயில் உடம்பு ஃபுல்லாக ரத்தமான நிலையில் இருந்தா. நான் என் கையில் அப்படியே தூக்குறேன், என் கையிலே அந்த குழந்தை மரணிக்கிறா. சரி, நுசைபா 16 வயசு குழந்தை நுசைபா, அதை போய் தேடி போகலாம் அப்படின்னு நான் போய் பார்க்குறப்போ ஒருத்தருக்கு என்னை பார்த்து சொன்னார், இந்த பாருங்கள் உங்கள் குழந்தை நுசைபா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னவொன்னே போய் பார்க்குறாங்க. இந்த தாய் அப்படியே உடல் 2 பகுதியாக கிழிஞ்சிருந்துச்சு. அந்த இடத்துல நின்றுக்கிட்டே அந்த தாய் ஒரு சம்பவத்தை நினச்சி பார்த்ததா பிபிசிகிட்ட பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது பிபிசி உட்பட, அல் ஜசீரா உட்பட பல சேனலில் அவங்க பேட்டி கொடுத்த செய்திகள்லாம் வந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவங்க 2 பேரும் மரணிக்கிறதுக்கு முன்னாடி பேசின வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கே ரொம்ப 2800 பேருக்கு அதிகமாக இருக்கிறோம், எப்படியாவது இஸ்ரேல் வந்து இங்கே குண்டை போட்டு எப்படியாவது சாகடிச்சிருவான். இந்த இடம் நம்மளுக்கு சேஃபான ஜோன் இல்லை, சேஃப் ஜோன் சொல்கிறான், சேஃபான ஜோன் இல்லை, நம்மெல்லாம் போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு அந்த தாய் சொல்கிறாங்க. அந்த 14 வயசு ரத்தாஜ், அது மட்டும் இல்லாமல் நுசைபா 2 பேரும் அவங்க தாய் சுமையா அபு அஜ்வாக்கு பதில் சொல்கிறாங்க, அம்மா இந்த பள்ளிவாசலாம் நான் குரான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பள்ளிவாசலாம் நான் குரான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே இருந்தால் இன்னும் நான் குரான் அதிகமாக படிக்க முடியும், மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அடுத்தடுத்து வெளியில் போனால் அது கிடைக்க வாய்ப்பு இல்லை, அதனால் நான் வெளியில் வரமாட்டேன். அவங்க சொல்கிற அந்த குழந்தை நுசைபா சொல்லுதான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ இங்கேருந்து போனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே தங்கிக்குவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுதான். லாஸ்ட் அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மௌத்தானாலும் பரவாயில்ல, இறந்து போனாலும் பரவாயில்ல, இங்கேயே இருந்து இறந்து போவோம் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதை அந்த அந்த குழந்தை மரணிச்சிருக்கும் போது அதை பார்த்து அபு அஜ்வா, சுமையா அபு அஜ்வா சொல்லி அழுகிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த 2 பெண் குழந்தைகளுடைய தம்பி ஒருத்தர் இருந்தான் 14 வயசு, அந்த பையனை 2023 நவம்பரில் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் வச்சு கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க, எங்கே இருக்கான்னு அந்த குழந்தையே தெரியலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு இருந்த அந்த நீயத்தை, அந்த எண்ணம் தாங்க நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பு. நம்ம இன்றைக்கி எவ்வளோ தூரம் குரானோடு தொடர்போடு இருக்கிறோன்னு நானும் நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம குழந்தைகளுக்கு இந்த செய்தி எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் எதுக்காக தன்னுடைய உயிரை விடுவதற்கு துணிஞ்சதோ அந்த குரானை மாற்று மத நண்பர்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கிறதுக்கு, ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு இந்த நம்பரை நீங்கள் இன்ஷால்லா தொடர்பு கொள்ளுங்கள். இதை நம்ம இன்ஷால்லா அனுப்பி வைப்போம். இது மாதிரியான செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் மறவாமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.